நாம் அதிகமாய் இந்த நாளிலே தை மாதத்திலிருந்து இப்பொழுது மார்ச் மாதம் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கற்று வருகிறோம். ஊடகங்களை பற்றிய அறிவு தேவ ஜனங்களுக்கு இருக்க வேண்டும். உலக மக்களுக்கு பாருங்க, நிறைய அறிவு இருக்கிறது. ஆனால் தேவ மக்களுக்கு பெரிய அறிவு ஒன்று இல்லை. ஏனென்றால் சபைக்கு வந்த பிறகு அவர்கள் சரியான அறிவை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு கலப்படமான அறிவை பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்களாம். அப்படி என்றால் ஒளியின் பிள்ளைகள் என்பது யார்? தேவனுடைய ஜனங்கள். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்பது யார்? இந்த பிசாசுடைய உலக மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் பாருங்க எவ்வளவு அருமையாய் சில நேரத்துல சில காரியங்களை, தங்களுடைய காரியங்களை அருமையாய் செய்து முடிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஜனங்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட அறிவுள்ளவர்களாக ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கொஞ்சம் நமக்கு பொது அறிவும் தேவைப்படுகிறது, பகுத்தறிவும் தேவைப்படுகிறது. ஆகவே முதலாவது நல்லது எது, கெட்டது எது என்று நாம் கவனிக்க தவறுகிறோம். குறிப்பாக எல்லாம் ஒன்றுதான் என்று நினைக்கிறதே ஒரு ஒரு தெளிவான அறிவில்லாதவர்கள். எல்லாம் ஒன்றல்ல, எல்லாம் ஒன்றல்ல. அப்ப எது நல்லது, எது சரியானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்துல நீங்கள் பார்த்தால் எது உலகத்துல மேன்மையாய் கருதப்படுகிறதோ அவை அனைத்தும் அது தீமை என்று மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. குறிப்பாக கேக் என்றால் சிறியவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் விருப்பம். அதே போல் ஐஸ்கிரீம் என்றால் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் இந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கப்படுகின்ற விதம், அது எதை கொண்டு தயாரிக்கிறார்கள், அது மட்டுமல்ல அந்த கேக் குறிப்பாக அந்த மேலுக்கு போடுற ஐசிங், இப்ப ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு அல்லது திருமண நாள் கொண்டாட்டத்திற்கு அந்த கேக் வெட்டுவார்கள், நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அந்த கேக்ல மேலுக்கு இந்த டெக்கரேஷன் மாதிரி போட்டு அதை அழகுபடுத்தியிருப்பார்கள். அங்கதான் இருக்கு ஆபத்து, அழகுலதான் இருக்கு ஆபத்து என்பதை இந்த மக்களுக்கு தெரியவில்லை. சிறுவர்களுக்கும் தெரியவில்லை, பெரியவர்களுக்கும் தெரியவில்லை. இந்த சிறுவருடைய பர்த்டேக்கு, பிறந்த நாளுக்கு பெரியவர்கள்லாம் அந்த கேக்கை வாங்கி கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த கேக்கினுடைய தன்மை தெரியவில்லை. யாரோ ஒருவர் வாங்கினார், வெட்டினார், எனவே நாங்களும் அதை வெட்ட வேண்டும், நாங்களும் அதை செய்ய வேண்டும். யாரோ ஒருவர் செய்தால் அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது சரியான அறிவு கிடையாது. ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்பதை கவனிப்பதுதான் சரியான அறிவு. அப்ப அறிவு தேவையாயிருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் தெளிவாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி எது, பிழை எது என்பதை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஒன்றென்று எண்ணுகிறது மிகவும் தவறான போக்கு. இதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே இவ்வளவு வஞ்சகங்களும் இவ்வளவு குளறுபடிகளும் இருக்க காரணம். ஆகவே இந்த குறிப்பாக இந்த ஐசிங் கேக்கை எடுத்துக்கொள்ள, அது அழகுபடுத்தப்பட்டது. அந்த மேல அந்த ஐசிங் தானே, அதோட சாப்பிடுகிறார்கள், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள், பெரியவர்களும் சாப்பிடுகிறார்கள். இனிமேல் கொஞ்சம் நீங்கள் அந்த கேக் வெட்டுகின்ற பொழுது, அந்த ஐசிங் கேக் வெட்டுகின்ற பொழுது அதை நீங்கள் கையிலே கொஞ்சம் பிசைந்து விட்டு, அந்த ஐசிங்கை மட்டும் பிசைந்து விட்டு நீங்கள் தண்ணீரிலே கழுவுங்கள். சும்மா தண்ணீரிலே கையை கொண்டு போய் கழுவுங்கள். அது போகுதான்னு பாருங்க. அப்படியே இந்த எண்ணெய் ஒட்டினது போல, ஆயில் ஒட்டினது போல அது போகாது. அது நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும்.
அப்படி என்றால் நீங்க இதுலயே கண்டுபிடிக்கலாம், இது என்ன போக மாட்டேங்குதே, இது என்ன இப்படி பிசு பிசுப்பா இருக்கே. அப்ப இது வயிற்றுல அந்த குடல்ல போய் இதே போலதான் இருக்கும். வயிற்றுல சோப்பு போட்டு கழுவ முடியுமா? யோசித்து பாருங்க. சோப்பு உள்ளுக்கு போட்டு வயிற்ற கழுவ முடியுமா? இல்ல. அது அங்க உள்ளுக்கு அந்த குடலுக்குள்ளே கடந்து சென்று அது குடலுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை அது விளைவிக்கும். முழுவதுமாக அது கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கு. அதுபோல இன்னைக்கு பழங்களை எடுத்துக்கொண்டாலும் அழகுபடுத்த அந்த அழகுலத்தான் இன்றைக்கு மயக்கிற ஒரு நிலை காணப்படுகிறது. அழகு எது அழகா இருக்கோ அதை மக்கள் எல்லாரும் போய் அதிலே ஒட்டி கொள்ளுகிறார்கள். ஆனால் அது சரியானதுதானா என்பது தெரியவில்லை. பழங்கள் நல்ல நல்ல பார்த்தா புது பழம் மாதிரி இருக்கும். இந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் மருந்து, நஞ்சு மருந்து, கெமிக்கல் மருந்து அடித்த பிறகு கலர் நல்ல அழகா இருக்கிறது, பளபளப்பா இருக்கிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லது இல்லாத மாதிரி தெரியும், இது மிகவும் நல்லதாய் தெரியும். ஆகவே பிசாசு எல்லா துறையிலையும் ஊடுருவி இருக்கிறார். இதை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். தீமை அனைத்தும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. தீமை ஒருபோதும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. எது தீமையோ அது அவை அனைத்துமே அங்கே பிசாசினிடத்திலிருந்து வருகிறதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதை புரிவதில்லை. ஏதோ அவன் கேக் வெட்டுறாங்க, கொடுக்குறாங்க, அழகா இருக்கு, சாப்பிட்டுட்டு போ. அது அடுத்தவன் வெட்டினான், அதே மாதிரி நானும் வெட்டணும். ஒரு போட்டி மனப்பான்மை. போட்டி மனப்பான்மைக்குள்ள பொறாமையும் இருக்கின்றது. அப்ப போட்டி பொறாமையினாலே இந்த உலகம் பயணிக்கின்றது. இது எதை குறிக்க போகிறது? யாரோ ஒரு சொன்னான், மக்கள் எல்லாவற்றுக்கும் படுவார்களாம். ஒருத்தர் நல்ல வீடு கட்டி விட்டால், ஒரு நல்ல ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால், ஒரு நல்ல முன்னேறி விட்டால், எல்லாவற்றுக்கும் மனிதன் என்ன செய்வான்? போட்டி போடுவான், பொறாமப்படுவான். ஆனா ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் போட்டியும் போடுறது இல்லை, பொறாமப்படுறதும் இல்லை. அதுதான் மரணம். ஒருவன் செத்து போனா யாராவது பொறாமப்படுவானா? யாரும் வாழ்ந்திருந்தால்தான் பொறாமப்படுவான். ஒருவன் சாகுறான் என்று நீ முந்தி சாவாயா? இல்ல பார், நான் முந்தி உனக்கு முந்தி செத்து பார்க்கிறேன் என்று யாராவது போட்டி போடுவார்களா? இல்லை. இதுக்கு மட்டும்தான் யாரும் போட்டியும் போடுவதில்லை, பொறாமைப்படுவதும் இல்லை. கவனிக்கிறீங்களா? ஆகவே பிரியமானவர்களே, கொஞ்சம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் மிகவும் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனால் தேவன் அனர்ந்த ஞானம் உள்ளவர். தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி எங்களைப் போல உங்களைப் போல அல்ல. அவர் அனர்ந்த ஞானம் உள்ளவர். அவர் ஞானத்தினால் பூமியை அஸ்திவாரப்படுத்தினார் என்று வார்த்தை சொல்லுகிறது. பூமியை எப்படி அஸ்திவாரப்படுத்திருக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட ஞானம் பாருங்க தேவனுக்கு இருக்கு. பூமி எப்படி அஸ்திபாரப்படுத்தப்பட்டது? எந்த கல்லுகளிலே வச்சு நாம அஸ்திபாரம் போடுகிற மாதிரி போட்டிருக்காரா? தண்ணீருக்கு மேல அஸ்திபாரம் போட்டிருக்காரு. எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல்! எப்படி இது யார் செய்ய முடியும்? தண்ணீருக்கு மேல நாம போய் வீடு கட்ட முடியுமா? யோசித்து பாருங்க. பூமி எப்படி அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது? தண்ணீருக்கு மேலதான். பூமிக்கு கீழே தண்ணி இருக்குது. இந்த தண்ணிக்கு மேலதான் பூமியவே அவர் அஸ்திவாரம் போட்டு, தண்ணி தான் அஸ்திவாரம், ஆதாரம். அதுக்கு மேலதான் அந்த பூமி இருக்கிறது. தண்ணிக்கு மேல ஒரு பொருளை வைத்தால் அது அந்த அந்தரங்கமாய் அது அப்படி அந்த என்னது ஒரு 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 என்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் அது அப்படியே மிதந்து கொண்டு இருக்கும் இல்லையா? அதுபோல இந்த பூமி தண்ணீருக்கு மேல மிதந்து கொண்டிருக்கு. அது அவருடைய ஞானம் அப்படித்தான். அவர் அனர்ந்த ஞானம் உள்ளவர். அனர்ந்த ஞானமுள்ள தகப்பனுக்கு
கிறிஸ்தவர்கள் பிள்ளை என்று சொல்லுகிறோம். அவரை அப்பா பிதா என்று ஆராதிக்கிறோம். ஆனால் அவருடைய குணங்களில் கொஞ்சமேனும் நமக்கு இருக்கிறதா? அவருடைய சுபாவங்களில் கொஞ்சமேனும் நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஆனால் நாம பெருமிதம் கொள்கிறோம். நான் கடவுளுடைய பிள்ளை. நல்லது, கடவுளுடைய பிள்ளை என்று சொல்வது நல்லது. பிசாசுர பிள்ளை என்று சொல்லாமல் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்வது நல்லதுதான். ஆனால் கடவுளுடைய பிள்ளை என்றால் அவரை போல அல்லவா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை அல்லவா கேட்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிற? இயேசு என்ன சொன்னார்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அந்நியனுடைய சத்தத்தை கண்டு விலகி போய்விடும். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் எல்லா சத்தத்துக்கும் செவி கொடுக்கிறோம். இயேசுடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்கிறோம், அந்நியனுடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு என்ன தெளிவில்லாமல் இருக்கிறது? எதுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவும் தெளிவும் ஞானமும் இல்லாதவர்களாய் நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சரி, ஒரு காலத்துல நாம் தெரியாமல் அறியாமல் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா நாளும் அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தெளிவுள்ளவர்களாய் அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே தான் வேதாகமத்தில் இல்லாத விஷயம் ஒன்றுமே இல்லை. வேதத்தையும் முறையே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை நாம் பார்த்தோம். லாங்குவேஜ் என்று சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. வேதாகம மொழி என்று சொல்லி நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கின்ற பொழுது, அதை கவனிக்கின்ற பொழுது 3 விதமாய் 3 கோணத்திலே வேதத்தை கவனிக்கலாம். ஒன்று, நம்முடைய மாமிசம் பேசுகிறபடி, அந்த வசனம் இருக்கிறபடி, உள்ளதை உள்ளபடி. அப்படின்னா அது என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே எடுத்து நாம பேசலாம் அல்லது கவனிக்கலாம். இரண்டாவதாக, அதை திரித்து அல்லது பிரட்டி அல்லது தவறுதலாகவும் அதை கவனிக்கலாம், அதை போதிக்கலாம். மூன்றாவது, அதுக்குள்ள இருக்கிற ஆழம், உண்மை, சத்தியம் எதுவோ அதையும் போதிக்கலாம். இப்படி 3 விதத்துல வேதாகமம் போதிக்கப்படலாம். ஆனால் இந்த 3ம் ஒன்றுதான் என்று நீங்கள் நினைத்தால் இங்கேதான் நீங்கள் தவறு விடுகிறீர்கள், இங்கேதான் நீங்கள் தவறுகிறீர்கள். 3 விதமான பார்வையும் ஒன்றல்ல. இப்படி 3 விதமான பார்வை இருக்கிறது. மனிதன் தன்னுடைய இஷ்டத்துக்கு பேசலாம், ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ணலாம், தனக்கு தெரிந்ததை மாமிசத்திலே பேசலாம். இது ஒரு வசனத்தை நீங்கள் அரசியல்வாதிகளிடத்திலே கொடுத்தால் அல்லது ஒரு சினிமா நடிகரிடத்திலே கொடுத்தால் அவர்களுக்கு நீங்க ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி மனுஷ ரீதியாக அதை பேசுவார்கள். ஆனா கேட்க நல்லா இருக்கும், கேட்பதற்கு நல்லதா தெரியும், அது உண்மையை போல தெரியும், ஆனா உண்மை அல்ல. இதுதான் மாமிசத்துல மனுஷன் அறிவில்லாமல் சும்மா எழுந்தமான போக்களை பேசுகின்ற பேச்சு. அடுத்தது 2வது பகுதியை நாம் பார்க்கும்போது, அது பிசாசு தன்னுடைய தந்திர உபாயங்களில் ஊடாக திரித்து பேசுவது, பிரட்டி பேசுவது. இப்ப இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் பேசினால் அது சத்தியமாயிருக்கும், அது சரியானதாயிருக்கும். ஆகவே தான் வேதாகமத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது, எல்லாரும் வாசித்து அறிந்து கொள்ள முடியாது. இதுக்கு ஒரு நான் உதாரணத்தை அல்லது எடுத்துக்காட்டாக சொல்லுவேன் என்றால், உங்களுக்கு தெரியும், எத்தியோப்பியா மந்திரி ஒருவன் ரதத்திலே பைபிள் வாசித்துக் கொண்டு போகிறான். மந்திரி என்றால் எவ்வளவு அறிவு இருக்கும், எவ்வளவு திறமை இருக்கும், எவ்வளவு ஞானம் இருக்கும். யோசித்து பாருங்கள். ஒரு அரசன் தன்னுடைய அரச சபையிலே ஒருவரை மந்திரியா நியமித்தால் எத்தனை விதமான தகுதி எதிர்பார்ப்பார்கள்? யோசித்து பாருங்கள். நீங்க தானியேல் புத்தகத்தை வாசித்திருப்பீர்கள் என்றால் அங்கே கவனிக்க முடியும். ராஜா
தனக்கு கீழே பணியாற்றுகிறவர்களை எப்படி செலக்ட் பண்ணினார் பாருங்கள். ராஜா தனக்கு கீழே பணியாற்றுகிறவர்களை எப்படிப்பட்ட ஒரு செலக்ட் பண்ணினார், எப்படிப்பட்ட தெரிவு அவர் செய்தார் உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே? சும்மா ஏதோ ஒரு மனுஷனை சும்மா யாரும், அதாவது நல்ல பொசிஷன்ல யாரும் சும்மா ஒரு மனுஷனை தெரிவு செய்ய முடியாது. நாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் கவனத்திற்கு நான் இதை கொண்டு வருகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தானியேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். எதற்கு இந்த செலக்ஷன்? எதற்கு இவ்வளவு பெரிய பரிசீலனை? எதற்கு இப்படிப்பட்ட தெரிவு? தெரியுதா உங்களுக்கு? கடைசி பகுதி சொல்லுகிறது, அரண்மனையில், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ள. அப்ப சும்மா ராஜாட அரண்மனையில சேவிக்கிற ஒருவர் திறமை இல்லாத மொக்கன், மூடன், மக்கு, மட சாம்பிராணி இதுகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார்கள். கவனிங்க, திறமசாலிகளை தான் நிறுத்துவார்கள். பாத்தீங்களா எப்படி தானியேல் புத்தகத்துல யோயாக்கீம் எருசலேமிலே முற்றுகையிட்ட போது அங்கே எப்படிப்பட்ட தெரிவுகளை அவர்கள் செய்தார்கள் பார்க்கிறோம். சரி, இப்ப இது இருக்கட்டும். அங்கே எத்தியோப்பியா மந்திரிட்ட வருவோம். இந்த எத்தியோப்பியா மந்திரி அது மாதிரிதான் எந்த ஒரு அரசு சபையிலும் முந்தி காலத்துல, இப்ப சும்மா ஏதோ என்னத்தையோ செய்து கொண்டு போறாங்க அரசாங்கத்துல. ஆனால் அந்த காலத்துல அப்படியெல்லாம் தெரிவு செய்வார்கள். அப்படி தெரிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன் தான் எத்தியோப்பியாவின் மந்திரி. அவன் பைபிளை படித்து கொண்டு போகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படித்து கொண்டு போகிறான், வாசித்து கொண்டு போகிறான். சும்மா கதையா வாசிச்சுட்டு போறான், அவ்வளவுதான். அது போலதான் இன்றைக்கு நிறைய பேர் சும்மா கதையாய் சரித்திரமாய் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா வாசித்தால் சரித்திரம் மாதிரிதான் தெரியும். சரித்திரத்தை மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதுக்குள்ள இருக்க சத்தியத்தை உங்களால உணர முடியாது. சத்தியத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் தேவன் வெளிப்படுத்துவதும் இல்லை. மாறாக யாருக்கு தேவன் வெளிப்படுத்த சித்தம் கொண்டாரோ அவர்களுக்கு மட்டுமே வெளிப்பாடு கிடைக்கும். மற்றபடி நான் 3 விதத்துல இதை கவனிக்கலாம் என்று சொல்லுகிறேன். ஒன்று, மாமிச பிரகாரமாக எத்தியோப்பியா மந்திரி ஒரு சம்பவத்தை வாசித்தது போல வாசித்து அதை சொல்லலாம். இப்ப எத்தியோப்பியா மந்திரிய இதுல என்ன என்று சொல்லுங்க அப்படி என்றால் அவர் என்ன சொல்லியிருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்க வாங்க மந்திரியாரே, வந்து இந்த எங்களுடைய சபையில வந்து பிரசங்கம் பண்ணுங்க என்று சொல்லி எத்தியோப்பியா மந்திரிய உங்களுடைய சபையில கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண விட்டால் அவர் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ, மேலோட்டமா சொல்லியிருப்பாரு பாஸ்டர். வாசிச்சதை அவர் ஞானத்தை, அவருக்கு தெரிஞ்ச மனுஷ ஞானத்தின்படி சொல்லியிருப்பாரு. வெரி குட், வெரி குட். மற்றவங்களுடைய கருத்துகள்? ஹலோ, நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களும் பரிமாறலாம். அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா கேட்டுக்கிட்டே போனா அது என்ன இருக்கு? ஹலோ, இருக்கிறீங்களா? ஆமா பாஸ்டர், அப்படித்தான். அவங்களோட மனசுல தேவன் எப்படி ஏவுகிறாரு அதை படித்தான். இது தப்பான கருத்தம்மா, இது தப்பான கருத்து. மனுஷல அங்கதான் நம்ம தப்பு விடுறோம், தவறு பண்றோம். எல்லாத்துக்கும் தேவனை இழுத்து போட்டுக்கிறோம். மனசுல தேவன் வெளிப்படுத்துறது சரியா இருக்கும். இப்ப நான் சொல்றேன், எத்தியோப்பியா மந்திரியை உங்க சபையில கொண்டு விட்டால் அவர் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்?
அவரவர் மனசுல தேவன் போடுறதா இருந்தா சரியா இருக்கு. எல்லாம் தேவன் போடுறது இல்லையே. நான் 3 விதமான கோணத்துல உங்களுக்கு சொல்லி தந்தேன். இதான் நீங்க கவனிக்கும் போது மிக அவதானமாய் கவனிக்கணும். தொட்டதுக்கெல்லாம் தேவன் தேவன் பரிசுத்தாவி என்று சொல்ற ஒரு தவறான நோக்கம் கிறிஸ்தவத்திலே இருக்கிறது. எல்லாத்துக்கும் தேவனை தான் சொல்லுவார்கள். கஷ்டம் வந்தாலும் தேவன் தான், லாபம் வந்தா எல்லாம் தேவன் தான், எல்லாம் தேவன் தான். நம்ம பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு அறிவில்லாம புத்தி இல்லாம கடவுளை எண்ணி சோதிக்கிறார். தேவன் தான். அதுபோல தேவன் போட மாட்டார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, தேவன் எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார் என்று நான் உங்களுக்கு ஓப்பனா எல்லாருக்கும் சொல்லுகிறேன். கவனிங்க, இதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. சரி, இப்ப நீங்க வேற யாரும் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை. கவனிங்க, எத்தியோப்பியா மந்திரி உங்க சபையில கொண்டு வந்து விட்டு இருந்தா என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்? இந்த தேவகுமார் பிரதர் சொன்னார், அவருக்கு தெரிஞ்சதுதான் சொல்லியிருப்பார். அவருக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. தேவ ரகசியம். இப்ப எத்தியோப்பியா மந்திரிகிட்ட வருவோம். பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பு அனுப்பி போய் அங்க போ, மந்திரிகிட்ட போ. அவ மந்திரி கிட்ட போய், ஐயா நீங்க வாசிக்கிறவங்களுக்கு தெரியுதா? தெரியலையே அப்படின்னார். இப்ப பாத்தீங்களா, கவனம் எடுங்க. தெரியலையே, இது யாரை குறித்து சொல்லுது? தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்லுகிறாரா அல்லது வேற யாரை குறித்து சொல்லுகிறாரா என்று அவர் கேட்கிறார். அப்ப அவருக்கே தெரியாது. பாத்தீங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? எத்தனை வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எத்தனை வருஷம் நம்ம சபையில இருக்கிறோம். கொஞ்சமாவது நமக்கு புரிதல் வேண்டாமா? கொஞ்சமாவது நாம் பார்க்க வேண்டாமா? நான் 3 கோணத்துல வேதத்தை இப்பொழுது நான் சொன்னேன். ஒன்று, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துல நாம நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து பேசுவது. இரண்டாவது, பிசாசு அந்த வசனத்தை திரித்து பேசுவது. மூன்றாவது, தேவன் பேசுவது. இப்ப பியூலா சிஸ்டர், அந்த வரலட்சுமி சிஸ்டர் சொன்னது போல, எல்லாம் தேவன் மனசுல எல்லாருக்கும் பேசுவது இல்லை. அது யார் தகுதி உள்ளவர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடு கிடைக்கும். எல்லாரும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. பிசாசு தன்னுடைய உபாய தந்திரங்களை அவன் சபைக்குள்ளே நுழைத்திருக்கிறான். அவை மிக்ஸ்ட் ஆகி இருக்கிறது. கோதுமையும் களையும் ஒன்றாய் வளருகிறது, ஒரே இடத்துல வளருகிறது. அவ கோதுமையும் களையும் ஒரே மாதிரிதான் தெரியுது. அதை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? தேவன் வெளிப்பாடு கொடுத்தது மட்டும்தான். இன்னைக்கு வெளிப்பாடு என்பதை சும்மா மேலோட்டமாக பூமிக்குரியதை மட்டும் வெளிப்பாடு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாட்டை இன்றைக்கு யாரும் பெருசா வெளிப்பாடு என்று சொல்லுவதில்லை. குறிப்பாக பூமிக்குரிய வெளிப்பாடு என்றால் என்ன? வல்லமை வரங்கள் கூட பூமிக்குரிய வெளிப்பாடுதான். அது பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளாது. வேதம் சொல்லுகிறது வல்லமை வரங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கூட அது அவனுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு அந்த பிரயோஜனம்? ஏன் அந்த எதுக்கு பிரயோஜனம் என்றால் என்ன? ஒருவனுக்கு 1 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 5 தாளந்து. அதை அவன் பெருக்க வேண்டும். எதற்காக பெருக்க வேண்டும்? தேவனுடைய நாம மகிமைக்காக பெருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லையே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, மனிதனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? குறிப்பாக ரெவரண்ட் என்று சொல்லுகிறார்கள். பாத்தீங்களா? இந்த ரெவரண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுவீங்களா? ரெவரண்ட்னா கண்காணின்னு. கண்காணியா? ஐயோ, ரெவரண்ட் என்பது பயபக்திக்குரியவர், வணக்கத்துக்குரியவர். பிஷப் என்றாதான் கண்காணி. ரெவரண்ட் என்பது வணக்கத்துக்குரியவர். யார் வணக்கத்துக்குரியவரா இந்த பூமியில அடையாளம் காண முடியும்? சொல்லுங்க. யார் இந்த பூமியில வணக்கத்துக்குரியவராய் நீங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? யார் வணக்கத்துக்குரியவர்? இயேசு மட்டும்தான். தேவன் மட்டும்தான். ஆமென். அப்ப எப்படி நீங்க மனுஷனை வணக்கத்துக்குரிய பிதாண்டு போடுகிறீங்க?
ஐயா, இது இந்த குமார் பாச சொன்னது போல இந்த பிஷப், கண்காணி, சரியா, இந்த ரெவரன் இதெல்லாம் எங்க இருந்தது தெரியுமா? ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துல தான் இருந்தது. இது ஆவிக்குரிய சபையில இருக்க இல்லை. நீங்க இதைத்தான் நீங்க கவனிக்க தவறுறீங்க. இந்த 3 விஷயத்தையும் ஒன்றா கலந்துடுறீங்க. சட்டினியாக, சாம்பாராக கலந்து விட்டுறீங்க. இலங்கையில சொல்லுவோம்னா அச்சாராக கலந்து விட்டுறீங்க. இந்த 3 கோணங்கள் என்ன? 3 கோணங்கள் சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சொல்லி தந்த அந்த கோணங்கள் ஏன்னா கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் பதில் சொல்லணும். பைபிள் ஸ்டடி என்ன? அதுதான். என்ன 3 கோணங்கள் சொல்லுங்க. மாம்ச சிந்தை, ஓகே. அப்புறம் திருத்தி இந்த புரட்டி பேசுவது. இல்ல, இது நான் அழகா தானே அம்மா சொல்லி கொடுத்தேன். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி. நீங்களே புரட்டி புரட்டி பேசுறீங்களே, அதுக்காக பதில் சொல்லாம விட்டுறாங்க. பிள்ளையண்டா பரவாயில்ல, நம்ம சரிப்படுத்திக் கொள்ளலாம். திரும்ப சொல்றேன், சொன்னதை திரும்ப உங்களால சொல்ல முடியுமான்னு பாருங்க. பாருங்க, எத்தனையோ தரம் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு காரியத்தை பல முறை சொல்லி வலியுறுத்தி உங்களுக்குள்ளே புகுத்துவது. நான் திரும்ப சொல்றேன், 3 காரியங்கள் திரும்ப மனதில் வச்சுங்க. எத்தனையோ முறை சொன்னாலும் நீங்க உங்க மைண்ட் செட்ல மட்டும்தான் இருக்கிறீங்க. அந்த மைண்ட் செட்ல செட் ஆக மாட்டேங்குது. நான் சைக்காலஜிக்கலா சொல்றேன். சைக்காலஜிக்கலா உங்களோட மைண்ட் செட்டு ஒன்றை உள்வாங்கி இருக்கு. அந்த மைண்ட் செட்டுக்குள்ள சரியானது ஃபிட் ஆகுது இல்லை. இது நான் சைக்காலஜிக்கலா சொல்றேன். அதனால அது நம்ம என்னத்தை தான் நம்ம ஃபிட் பண்ண பார்த்தாலும் அந்த ஃபிட்டிங் அங்க பண்ண மாட்டேங்குது. என்ன காரணம்? செட் ஆகுது இல்லை. சிஸ்டத்துல சரியா அது செட் பண்ணது இல்லை. காரணம், ஏற்கனவே அந்த சிஸ்டத்துல வேற ஒன்று ஃபிட் ஆகிருக்கு. அந்த ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனதை வெளியே எடுத்தா தான் இப்ப புதுசு போய் அங்க ஃபிக்ஸ் ஆகும். இது எதை குறிக்கிறது? அதாவது புதிய ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டார்கள். 2 செட் ஆகாது. இப்ப கவனிங்க. இப்ப திருப்பி நான் சொல்லுகிறேன் 3 விஷயத்த. ஒன்று, மேலோட்டமாய் இந்த எத்தியோப்பியா மந்திரி வாசித்தது போல ஒரு விஷயத்த வாசித்து ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டு கொண்டு போனார். அது மட்டும்தான் தெரியும். அது யாரு தெரியாது, எவரு தெரியாது. இந்த கோணத்துல நாம மேலோட்டமாய் வசனத்தை பார்க்கிறது. இயேசு நல்லவர், சரி நல்லவர். பேய் சரியில்லை, சரியில்லை. அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேல இயேசு எப்படிப்பட்ட நல்லவர், அடுத்து பிசாசு எப்படி கெட்டவன், இதை வரையறுத்து பார்க்கிற ஞானமோ இதை ஆழமாய் சிந்திக்கிற சிந்தனையோ கிடையாது. வசனத்தின்படி சொல்லிட்டு போறது, அல்லது வேற கருத்தும் சொல்லலாம். அதுக்கு தேவையில்லாத கருத்தும் சொல்லலாம். ஒன்றாவது. இரண்டாவது, பிசாசு அங்க என்ன செய்யறான்? தேவனுடைய கருத்தை திரித்து வித்தியாசமாய் போதிக்கிறது. இது 2வது கருத்து. 3வது கருத்து, தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துவது. இப்ப சொல்லுங்க பாப்போம் யாராவது. ஹலோ, நீங்க சொல்லலன்னா நான் தொடர முடியாது. ஏன்னா நீங்க கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. வசனத்தை அப்படியே மேலோட்டமாக வாசிச்சத சொல்லுங்க. 2வது திரித்து பேசுவது. எப்படி திரித்து? யார் திரித்து பேசுவது? மேலோட்டமாக வாசிச்ச வசனத்தை புரிஞ்சு கொள்வது. விசுவாச தேவனுடைய வார்த்தையை பிரித்து பேசுவது. ஓகே, சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஓகே. அடுத்து சத்தியத்தை பேசுவது. சரி, மற்ற 2 சிஸ்டரும் நீங்களும் கூட கருத்துக்களை சொல்லுங்க, பதிவு செய்யுங்க. அதான் பாஸ்டர், வசனத்தை திரித்து பேசுவது, சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பது, அப்படியே வாசித்தது மேலோட்டமா சொல்லுவது. இப்ப புரியுதானே உங்களுக்கு? ஆமா. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நீங்க பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். சரி, மைக் ஆஃப் பண்ணுங்க. வரலட்சுமி சிஸ்டர் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, பதில் சொல்லிட்டு நீங்க மைக் ஆஃப் பண்ணிருங்க. சரியா? எக்கோ பண்ணும். ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க. இப்ப இந்த நம்ம மைண்ட் செட்ல எது ஃபிக்ஸ் ஆகியிருக்கு?
நம்முடைய மைண்ட் செட்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் கவனிங்க. இப்ப என்னுடைய ஸ்டடி டோட்டலி டிஃபரண்ட். கவனிக்கிறீங்களா? இது எல்லாரும் போதிக்கிறது போல இருக்காது. நான் கூடுதலா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உளவியல் தகவல் என்று சொல்லுவார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இல்லையா? இப்ப பாருங்க, சாதாரண ஒரு போலீஸ்காரன் கண்டுபிடிக்க முடியாதத ஒரு சிஐடி போலீஸ், ரகசிய போலீஸ் கண்டுபிடிச்சிடும். ஏன்? அவங்க கூடுதலா என்ன செய்யறாங்க? உள்ளுக்கு இறங்கி ஆராய்வார்கள். அது போலதான் இப்ப நம்முடைய ஸ்டடி, உள்ளுக்கு இறங்கி ஆராய்வது, வேத ரகசியங்களை கற்றுக்கொள்வது. சரி, இப்ப கவனிங்க. இப்ப இந்த 3 கோணத்துல பார்க்கிறது, இந்த 3ஐயும் ஒன்றா நீங்க மிக்ஸ் பண்றது பார்க்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்துல இருக்கிற தவறான செயல்கள். சரி, இப்ப ரெவரண்டுக்கு வருவோம். சரியா? பிஷப்புக்கு வருவோம். இந்த பிஷப் ரெவரண்ட் என்று சொல்வது ஆவிக்குரிய சபையில ஒரு காலத்திலும் இருக்கல. ஆனா இப்ப லேட்டஸ்ட் இந்த ரெவரண்ட் பிஷப் அண்டு ஆவிக்குரிய சபையில மலிந்து கிடக்கிறது. சரி, இப்ப கவனத்துல கொள்வோம். இது ரோமன் கத்தோலிக்க சபையில உள்ள ஒரு பாரம்பரியம். ஆனா இந்த ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறதுல கலப்படம் ஆயிட்டு. சரி, அவங்க சரியோ பிழையோ ஒரு கொள்கையில கரெக்டா இருக்கிறாங்க. யாரு? ரோமன் கத்தோலிக்கம். தங்களோட கொள்கையை விட்டு அவர் உலக இல்லை. சரி, அவங்க கொள்கை அது சரியோ பிழையோ கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறவர்கள் எந்த கொள்கையும் அவர்களுக்கு கிடையாது. தங்களுடைய இஷ்டத்துக்கு எதையாவது எடுத்துக்கொள்வார்கள், தங்களுடைய இஷ்டத்துக்கு எதையாவது பார்த்து கொள்வார்கள். இது தவறு. சரியோ பிழையோ அந்த கொள்கையில சரியா இருக்கணும். அப்ப இப்ப கவனிப்போம். ரெவரண்ட் என்று சொல்லுகிற அந்த வேர்டு அது பயபக்திக்குரியவர் என்று அர்த்தம், அல்லது வணக்கத்துக்குரியவர் என்று அர்த்தம், அல்லது போற்றுதலுக்குரியவர் என்று அர்த்தம். கவனிக்கிறீங்களா? இத ஒரு மனுஷனுக்கு பொருந்தாது. பைபிள்ல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனை நான் தண்டியாமல் இருக்க மாட்டேன். கர்த்தருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே செலுத்துங்கள். 29வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். 29வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசியுங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அவ்வளவுதான். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே செலுத்துங்கள். என்ன அர்த்தம்? அது நீங்க மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு புரியாது. பிசாசு திரித்து கூறுவதும் புரியாது. ஆனா சத்தியமா பாத்தீங்கன்னா கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஒன்லி ஒன், அவர் மட்டும்தான், அவருக்கு நிகர் அவரே தான். அப்படித்தானே? புரியுதா உங்களுக்கு? ஹலோ, ஆமென். ஆமா டாக்டர். அவருக்கு நிகர் அவரு தான். கர்த்தருக்கே என்றால் அவர் மட்டும்தான். மகிமை யாருக்கு செலுத்தணும்? அவருக்கே, அவருக்கு மட்டுமே. பாருங்க, இந்த வசனத்தை கூட நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா அந்த கர்த்தருக்கே என்ற சொல்லி எவ்வளவு ஒரு ஆழத்தை கொடுக்குது தெரியுமா? அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கிறதற்கும் நீங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டதற்கும் தேவன் வெளிப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? ஆமென். ஆமென். கர்த்தருக்கே என்று சொல்லிட்டு போயிருவீங்க, வாசிச்சு போயிருவீங்க. ஆனா அதனுடைய ரகசியம் என்ன? அவருடைய சத்தியம் என்ன? அவருடைய ரெவலேஷன், வெளிப்பாடு என்ன? அந்த ஒரு சொல்லிலேயே 1000 நிமிடங்கள் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அவ கர்த்தருக்கே என்று சொன்னால் மனிதனுக்கு அதை செலுத்த முடியாது என்பதுதான் பொருள். ஆனா ரெவரண்ட் என்று அழைக்கப்படுகிறார்களே, ரெவரண்ட் என்று சொல்வது பிஷப்பை விட பெரிய பாரதூரமான குற்றம். ரெவரண்ட் சொல்வது பிஷப்பு கூட ஒரு உத்தியோகம். பிஷப் என்றது கூட ஒரு உத்தியோகம். ஆனா ரெவரண்ட் என்பது உத்தியோகம் அல்ல, அது ஒரு கணம், அது ஒரு மகிமை.
இன்னைக்கு நீங்க இந்த ஸ்டடியில கலந்து கொண்டவங்க நீங்க இதை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றா நினைக்க கூடாது சிஸ்டர், பிரதர், பாஸ்டர்ஸ். நாம எல்லாத்தையும் ஒன்றாக நினைக்கிறோம். ஒரு ஊர்ல 100 பாஸ்டர்ஸ் இருந்தா 100 பாஸ்டர் ஒன்றா நினைக்கிறீங்களே. ஒன்று அல்ல என்பது சத்தியம் சொல்லுகிறது. சபைக்கு வருகிற 100 பேர் விசுவாசி என்று நீங்க நினைக்கிறீங்களே, 100 பேரும் விசுவாசி இல்லை என்று சத்தியம் சொல்லுகிறது. அப்ப இதுல யார் என்று கண்டுபிடிப்பது எப்படி? சத்தியம் நமக்கு தெரிந்தாதான் கண்டுபிடிக்கலாம். வசனம் தெரிந்து பிரயோசனம் இல்லை. சத்தியம் தெரியணும். சத்தியம் என்பது நான் சொல்ல வருகிறேன் என்ன, வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் என்ன டிஃபரண்ட்? நான் கடந்த நாட்களில் சொல்லி தந்தேன். யாரும் சொல்ல முடியுமா? வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஹலோ, இப்ப நீங்க கற்றுக்கொள்வது நீங்க உயர்தர கல்வி. சத்தியம் என்பது வசனம் மாறலாம், வசனம் மாறலாம். இல்ல கற்றுக்கொண்ட பாடம், நீங்க நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சும்மா நம்ம இஷ்டப்படி பேசக்கூடாது, இஷ்டப்படி சொல்லக்கூடாது. கற்றுக்கொண்டதில் வசனம் இல்ல ஸ்டடி வசனம் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது சத்தியம். தெளிவு இல்லையே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இயேசு சொன்ன வார்த்தை நம்மளை விடுதலையாக்கும். இது சத்தியம். சரி, ஸ்டடியில கலந்து கொள்ள யாரும் கதைக்கலாம், பேசலாமே. ஆதியிலே இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது. தேவனுடைய சத்தியம். இல்ல உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யாரு ஸ்டடியில கற்றுக்கொண்டவங்க பதில் சொல்லுங்க. கண்டினியூவா கற்றுக்கொண்டவர்களுக்கு தான் தெரியும். இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு பேசலாம், நம்ம பாட்டுக்கு சொல்லலாம். அதுதான் இப்ப நான் 3 கோணத்தை சொல்லுகிறேன். திரும்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்க, 3 கோணங்கள். வசனத்தை சொன்னபடி சொல்லலாம். அது வசனத்தை வாசிக்கலாம் அல்லது வசனத்தை வாசித்தபடி சொல்லலாம். 1. 2வது, அந்த வசனங்களை பிசாசு தன்னுடைய பக்கம் திரித்து கூறலாம். 3வது, வேதம் தேவன் வெளிப்படுத்தி பேசலாம். இங்க பாருங்க, எனக்கு இந்த ஸ்டடியில நிறைய நாள் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கிறேன். இந்த நிறைய பேர் வந்தீங்க, இப்ப உங்களுக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஸ்டடியில கண்டினியூவா கற்றுக்கொள்வர்களுக்கு மட்டும்தான் பதில் தெரியும். ஏன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரல. அதனாலதான் நீங்க அதை சொல்ல கொஞ்சம் பயப்படுறீங்க, கொஞ்சம் சொல்ல முடியாம இருக்கிறீங்க. இது ஏற்கனவே நான் சொல்லி தரேன். சத்தியம் என்றால் என்ன, வசனம் என்றால் என்ன, ரெண்டும் ஒன்றுன்னு தான் வசனத்துல இருக்கு. ஆனா இதை நம்ம பகுத்து பார்க்கணும். இப்ப இந்த ஐயா சொன்னார், இந்த குமார் ஐயா சொன்னார், அவர் வசனத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. என்ன, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். இது வசனம். அப்புறம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை எல்லாம் வந்ததுல வசனம். சோ இதுக்குள்ள இருக்கிற ரெவலேஷன் என்ன, இதுக்குள்ள இருக்கிற ரெவலேஷன் என்ன, வெளிப்பாடு என்ன, இதுதான் பார்க்கணும். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. எல்லாருக்கும் தெரியும். இருக்கு ரேமாவா தீர்க்க தரிசனமா ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பாடா இருக்கு. சரி, இப்ப இந்த ஓகே, அருமையான இந்த ஒரு காரியத்தை இவர் சொன்னார்கள், ரேமா. அந்த ரேமா என்பது என்ன அப்படின்னு நாம பார்ப்போம். இது ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். இப்ப கவனிங்க, நான் சரி விளங்கப்படுத்துறேன், உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சொல்லி தந்தது திரும்ப ஒரு விஷயம் சொல்லுகிறேன். வசனம் கிரியை இல்லாவிட்டால் அது வெறும் வசனம். கிரியையோட அந்த வசனம் செயல்பட்டால் அது சத்தியம். இப்ப நான் தெளிவா சொல்லித்தாரேன், கவனிக்கிறீங்களா? ஒரு வசனம் கிரியையோட வந்தால் மட்டும்தான் அது சத்தியமாக மாறுகிறது. கிரியை இல்லாமல் ஒரு வசனம் வருமாயிருந்தால் அது வெறும் வார்த்தையாக மாறுகிறது. இதற்கு நான் உங்களுக்கு ஆதாரம் தருகிறேன். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபின் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அடுத்த வசனம். வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கவனிச்சிங்களா? இப்ப நம்ம விசுவாசம் வசனத்தை சொல்லுறோம், விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம். அற்புதம் நடக்குதுன்னு வசனத்தை சொல்லிட்டோம், வாசிச்சிட்டோம், விசுவாசிக்கிறோம். கதை முடிஞ்சதா? இல்ல, அது நடக்கணும், அது செயல்படணும். அது செயல்பட்டாதான் அங்க சத்தியமாக மாறுது, இல்லாட்டி வெறும் வசனமாக நிக்குது. இப்ப உங்களுக்கு புரியுதா சத்தியம் என்றால் என்னன்னு? சிம்பிளா விளங்கப்படுத்தியாச்சு. இது பலமுறை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இப்ப நம்ம நம்ம என்ன செய்யறோம்? நாம ஏற்கனவே நம்முடைய மைண்ட்ல ஒண்ணு செட் ஆக்கி இருக்கிறோம். அது நாம ஆரம்பத்துல இருந்து இந்த தொட்டில் பழக்கம் மாதிரி அதை விட்டு கொடுக்கறது இல்லை. ஆனா உண்மை என்று தெரிய வர்றது அது பிக்ஸ் ஆக்காது, அது தள்ளி விட்டுருது, அது வாமிட் பண்ணிருது, அது வெளியே போயிருது. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பிக்ஸ்ல இருந்திருப்போம், ஆனா அது பிழையா இருந்திருக்கும். குறிப்பா தண்ணி குடிக்கிறேன், நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். தண்ணி குடிக்கிறத எடுத்துக்கோங்க. தண்ணி குடிக்கிறது சரியில்லை தெரியுமா? நாம தண்ணி குடிக்கிற முறை. ஆனா அதுதான் எங்க அம்மா அப்பா சொல்லி தந்தது. அது நம்ம சாக வரைக்கும் விடுறது இல்லை. தண்ணி நின்று கொண்டு குடிக்க கூடாது, கடக்குன்னு குடிக்க கூடாது, தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்டு கொண்டு தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாது, தெரியுமா உங்களுக்கு? இதை சொன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நாங்க இவ்வளவு காலம் செய்யறோம், எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே. இதுதானே குடிகாரன்னு சொல்லுகிறான். குடிக்காதப்பா, ஈரெல்லாம் கருகி போயிரும்பா, உடம்பு கெட்டு போயிருப்பா ரெண்டு சொன்னா. அவன் என்ன சொன்னான்? போங்க ஐயா, நான் எத்தனை வருஷமா குடிக்கிறேன், எனக்கு ஒண்ணும் செய்யல. அட சீக்கிரம் செத்து போயிருவப்பா. அவன் குடிக்காதவன் சாக இல்லையா? இந்த மாதிரி விதண்டாவாத கேள்விகள் கேட்கறது போல இன்னைக்கு நாங்களும் சில நேரம் விதண்டாவாத கேள்விகளை கேட்கிற காரணம் நம்ம மைண்ட்ல தவறானது செட் ஆகிருக்கு. தவறான பழக்க வழக்கம் நமக்குள்ள இருக்கிறதுனால சரியானதை கற்றுக்கொள்ள முடியல. ஆனா சத்திய வாசகன் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். வார்த்தை என்பது நான் இப்ப சொல்லி தந்தேன், என்ன வெறும் வார்த்தை கிடையாது, அது சத்தியமாக மாறணும், அது ரேமாவாக மாறணும். அவ கிரியை இல்லைன்னா அந்த வசனத்துல நோ யூஸ். இன்னைக்கு எத்தனை வாக்குத்தத்தம் நீங்க நாம எடுத்துட்டு இருக்கிறோம். மாசம் எடுக்கிறோம், அடுத்து வருஷத்துக்கு எடுக்கிறோம், பிறகு நாங்களும் எடுத்துக்கொள்றோம். இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யறோம்? குறிப்பாக நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்ற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு வந்துட்டு வைங்க. இப்ப அந்த வாக்குத்தத்தை எடுத்தோம்னு சொன்னா அது நம்ம கடன் வாங்காம நம்ம கடன் கொடுக்கிறவரை இருந்தாதான் அது நமக்குள்ள செயல்பட்டது. அதான் ரேமாவாக வந்திருக்கு, அதுதான் உயிர்ப்பு அடைந்திருக்கு, அதான் கிரியை நடந்திருக்கு. அப்ப கிரியை இல்லாம ஒரு வசனத்தை நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறதுனால, கிரியை இல்லாம ஒரு வசனத்தை நீங்க சொல்றதுனால அது ரேமாவாக மாறாது, அது சத்தியமாக மாறாது, அது வெறும் வசனமா இருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஹலோ, அதான் தேரியா இருக்கும், பிராக்டிகலா இருக்கிறது சத்தியம், வசனம். ஆமா, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. நான் இதையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதாவது தியரி என்று ஒன்று இருக்கு, பிராக்டிக்கல் ஒன்று இருக்கு. இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தியரி என்பது கற்றுக்கொள்வது, பிராக்டிக்கல் என்பது நடைமுறை செயல்படுத்துவது. அவ கற்றுக்கொண்டதை செயல்படுத்த வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஆமீன். அப்ப நாம என்ன செய்யறோம்? வசனத்தை கற்றுக்கொண்டே போறோம், அதை சொல்லிக்கொண்டே போறோம். நடைமுறைக்கு எதுவும் சாத்தியப்படுவதில்லை. தயவு செய்து பதில் சொல்லிட்டு மைக்க ஆஃப் பண்ணிருங்க. கிரியையில காட்டணும். இயேசு சுகமாக்குறவர்னு சொல்றோம், ஆனா அது சுகமாக்கி காட்டணும். சத்தியம் காட்டணும். வெரி குட், வெரி குட். அதுதான் சத்தியம். பாருங்க, சத்தியம் என்ன? இந்த நீங்க பதில சொல்லிட்டு மைக்க ஆஃப் பண்ணிருங்க, இல்லாட்டி எக்கோ பண்ணுது. ரைட், இப்ப கவனிங்க. சத்தியம் என்ன? இப்ப உங்களுக்கு புரியுதா? இயேசு குருடனை பார்த்து பார்வை அடைவாயாக என்று சொன்னார். பார்வை அடைந்தானா? அடையலையா? அடைந்தான். அதான் சத்தியம்.
அதான் சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? கொஞ்சம் சத்தியம் என்ற தமிழ் வார்த்தைக்கு முதலாவது அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. சத்தியம் என்றால் உண்மை என்று அர்த்தம். ஓ நீங்க நினைக்கிறீங்க சத்தியம் என்றால் சும்மா வெறும் வார்த்தை நினைக்கிறீங்க. இல்ல, சத்தியம் இல்லை என்பது இல்லை உண்மை. அப்ப உண்மை என்றால் என்ன? அஹ்? குருடன் பார்வை அடைவானாக, அது நடக்கணும். அப்பதானே உண்மை. அப்ப வசனம் எப்படி சத்தியமாக மாறுகிறது? இப்ப புரியுதா உங்களுக்கு? கிரியையில நடக்குது. இப்ப தெரியுதா? அப்ப சும்மா வசனத்தை சும்மா வாயில வடை சுட்டுட்டு போனா சரி வருமா? நான் ஒரு இல்ல விசுவாசி, நான் ஒரு ஊழியக்காரன், சும்மா ஆ, வாயில வடை நான் சுட்டுட்டு போனா சரி வருமா? எல்லாருக்கும் வார்த்தை தெரியும், கருத்து தெரிய கடவுள் அங்கதான் இருக்கு பிரச்சனை. ஆமா இப்ப கவனம். சும்மா ஓகே. சத்தியத்தை அறிவதால் சத்தியம் விடுதலையாகுன்னு யாருக்கு சொல்ல தெரியாது? பேய்க்கு சொல்ல தெரியாதா? அதானே ஆனா அதுவும் பேய் சத்தியத்துக்குள்ள வாழுமா? பேய்க்கு தெரியாத வசனமா உங்களுக்கு தெரிய போகுது? நமக்கு தெரிய போகுது? இதை கவனத்துல கொள்ளணும். பிசாசுக்கு வசனம் தெரியுங்க. பிசாசுக்கு நல்ல டெக்னிக் தெரியும். பிசாசுக்கு அற்புதம் அடையாளம் செய்ய தெரியும். பிசாசுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியும். இந்த குறி சொல்றான் பாருங்க, இந்த சோசியக்காரன் சாஸ்திரக்காரன் சொல்றான் பாருங்க, அவன் சிலது சொல்றது சரியா இருக்கு. அப்ப அதுக்காக சத்தியமா? இல்ல. மூன்றாவது நிலைக்கு நீங்க வரணும். தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கணும். யாருக்கு வெளிப்படுத்துறார்? வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 27வது வசனம். யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இப்ப இதுல எல்லாருக்கும் வெளிப்பாடு இருக்கண்டு இருக்கா, இல்லையண்டு இருக்கா? பதில் சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி வெளிப்படுத்துறாரோ அவன் தான் அதை சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியாது. ஆமேன், ஆமேன். யாருக்கு தேவன் வெளிப்படுத்துறாரோ அவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அப்ப எல்லாரும் பைபிளை வாசிச்சா எல்லாம் தெரியாது என்பது இந்த வசனத்தினுடைய ஆதாரம். அப்ப யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? வாசிங்க 25வது வசனம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப யாருக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது? பாலகர்களுக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ரெவரண்ட் பிஷப்புக்கு வெளிப்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஸ். அதெல்லாம் கௌரவ பட்டம். இல்ல பாஸ்டர், கௌரவ பட்டம் இல்ல பாஸ்டர், அவங்க நரகத்துக்கு போற பட்டம் அது. சும்மா நீங்க கௌரவ பட்டம்னு எடுக்க கூடாது. நரகத்துக்கு போற பட்டம். ரெவரண்ட் யார சொல்லலாம்? சங்கீதம் 29 1வது வசனம் பார்த்தோம் இல்லையா? என்ன சொல்றார்? என் துதியை வேறொருவனுக்கு கொடேன். தெரியுமா உங்களுக்கு? என் துதியை வேறொருவனுக்கு கொடேன். கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக. ஆமா. இப்ப யாருங்க? தேவகுமார் பிரதர், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் நிறைய பேருக்கு சொல்லுகிறேன். கொழும்புல நான் என்னுடைய அலுவலகத்தை வைத்திருந்தேன். பத்திரிகை அலுவலகம் கொழும்புல இருந்தது. அப்ப எனக்கு ஒரு பிரதர் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு. பத்திரிகை பிரிண்டிங் செய்யறது அவர் தான். அவர் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறவர். அவர் முதல் அந்த பிரிண்டிங் பிரஸ் பேர் ஹோலி ட்ரினிட்டி பிரிண்டிங் பிரஸ்ன்னு வச்சிருந்தார். கவனிங்க. ஆனா அவர் அந்த சபைக்கு தான் அவர் போறாரு. ஹோலி ட்ரினிட்டி என்று சொல்லுகிற சபைக்கு போறாரு. அந்த சபை பேரையே அவர் வச்சிருந்தாரு. எனக்கு அப்பவே கிட்டத்தட்ட நான் சொல்ற ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல்
அப்பவே எனக்கு ஓரளவுக்கு சத்தியம் தெரியும். அதனால நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்க அந்த பேர் வைக்க கூடாது பிரதர், நீங்க எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப அவர் கேட்டார், ஏன் பாஸ்டர்ன்னு கேட்டார். அவர் நல்ல சகோதரன். ஏன் பாஸ்டர்ன்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஐயா, ஹோலி ட்ரினிட்டி என்ற திருத்துவ தேவன் என்ற பொருள். திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற திருத்துவ தேவனுக்குள்ள பெயர். அது உங்க சபையில வச்சிருக்காங்க. சரி, சபையில வச்சா அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பிரிண்டிங் பிரஸுக்கு வைக்கலாமா? இது ஒரு பிசினஸ். பிசினஸுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரியா? இயேசு வந்து ஸ்பிரிச்சுவல், பிசினஸ் வந்து பிசிக்கல். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இயேசு வந்து ஸ்பிரிச்சுவல், பிசினஸ் வந்து பிசிக்கல். அப்ப பிசிக்கலுக்கு போய் ஸ்பிரிச்சுவலை கொண்டு வந்து ஜாயின் பண்ண முடியாது. மாமிசமும் ஆவியும் என்ன செய்யாது, ஒத்து வராது. ரெண்டாவது, நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது, நீங்க பிரிண்டிங் பிரஸ்ல கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு நபருக்கு நீங்க அவர் சொன்னதை செய்யல, கொடுக்கல, தவறிட்டீங்க, அல்லது காசு பணம் பிரச்சனையில தவறிட்டீங்க, என்ன சொல்லுவான்? இந்த ஹோலி ட்ரினிட்டிக்காரன், பொல்லாதவன் சொல்லுவான். இப்ப இங்க யாருடைய நாமம் தூசிக்கப்படுதா அல்லது மகிமைப்படுதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஹலோ, பேரை வச்சு தூசிக்கப்படும். அப்ப இதை ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவம் இதுல கவனம் கொள்றது இல்ல? பேர் வைக்கிறான். பிசினஸ் தளத்துக்கு தேவனுடைய நாமத்தை சூட்டக்கூடாது. யெகோவா ஈரே கோழிக்கடை நான் இந்தியாவில பார்த்திருக்கிறேன். யெகோவா ஈரேண்டா என்ன? தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆர்வத்தின் மிகுதியினால நான் கடவுள் பக்தின்னு சொல்றதுனால பிசாசு உங்களை டேர்ன் ஓவர் பண்ணப்படுறான்னு உங்களுக்கு தெரியுதா? பிசாசு உங்களை தடம் மாறி போக பண்றான்னு உங்களுக்கு தெரியுதா? அதுக்குதான் தெளிந்த புத்தி, விழிப்பு தேவை. உங்களுடைய பிசினஸ் ஸ்தலத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லக்கூடாது. வேணா ஒரு ஆபிரகாம்னு பேரை சொல்லலாம், ஈசாக்குன்னு பேரை சொல்லலாம், பேதுருன்னு பேரை வைக்கலாம். ஆனா கர்த்தருடைய நாம நேரடியா டச் பண்றதை நம்ம செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படி செய்தா என்ன நடக்கும்? நாம தவறுள்ள மனுஷன். நாம தவறுகின்ற பொழுது அவன் அந்த தவறை எப்படி பேசுவான்? அந்த அந்த பெயர், அந்த டைட்டில்ஸை வச்சு பேசுவான். அப்படித்தானே? ஆமா ஆமா, ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பேன். இப்ப புரியுதா? பிசாசுக்கு தெரியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆமா பாஸ்டர். மற்றவங்களுக்கு எல்லாம் புரியுதா? வரலட்சுமி சிஸ்டருக்கு புரியுது. மற்றவங்களுக்கு? ஆமென். அப்ப இது கூட அடிப்படை, ஒரு அடிப்படை கூட இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு தெரியாம இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? புரியுது பாஸ்டர். போதகர்கள் அனுமதிக்கிறாங்களே அதை. நான் அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை சொல்றேன். அந்த பிரதர்கிட்ட சொல்லிட்டு நான் அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன். அந்த பாஸ்டர் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு. நான் சொன்னேன், பாஸ்டர், ஹோலி ட்ரினிட்டி பிரிண்டிங் பிரஸ்னு அவர் வச்சிருக்காரு, அது சரியில்லை பாஸ்டர்ன்னு. அப்ப அவரும் கேட்டாரு ஏன்னு சொல்லி. அது அவரும் கவனிக்கல. நான் சொன்னேன், ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்றது திருத்துவ தேவனுடைய நாமம். இப்ப இத நீங்க சபைக்கு வச்சிருக்கீங்க, ஓகே. ஆனால் அங்க அவர் வந்து பிசினஸுக்கு வச்சிருக்காரு. அங்க ஏதாவது தவறு நடக்கும்போது ஹோலி ட்ரினிட்டிக்காரன் என்று தூசணத்தோடு கூட பேசுவான். அப்ப யாருடைய நாமம் தூசிக்கப்படுது பாஸ்டர்னு சொன்னேன். அப்பதான் அவரும் சிந்திச்சாரு, சரி பாஸ்டர், நான் இனி சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு தெரியும், நான் அதை கவனிக்கல, அது 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 நான் எனக்கு தெரியல, அதனால அவர் வச்சுட்டாரு. இப்ப நான் சொன்னா நீங்க ஏன் முந்தி அனுமதிச்சீங்கன்னு சொல்லி என்னட்ட கேட்பாரு, நீங்களே சொல்லி மாத்துங்க பாஸ்டர்ன்றாரு. ஏதோ அவர் ஒரு நல்ல பாஸ்டர் இருந்தபடியே மாத்த சொன்னாரு. சில பாஸ்டர் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தங்களுடைய பிடிவாதத்திலிருந்து கீழே இறங்குவாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல பாஸ்டர், கேட்க மாட்டாங்க. ரைட். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வெளிப்பாடு கொடுப்பார் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. யாருக்கு வெளிப்பாடு கிடைக்கும்? 25வது வசனத்துல வாசித்தோம். 25, அதாவது மத்தேயு 11:25 யாருக்கு வெளிப்பாடு கிடைக்கும் என்று பார்த்தோம். சொல்லுங்க. அவருக்கு வாசிங்க. இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, இஷ்டத்துக்கு கதைக்க கூடாது, படி போகணும். அவருக்கு சித்தமான அவர் பாலகர்களுக்கும்
பாலகருக்கு வெளி ஆமா, ஒரு நாளும் பிரதர் சிஸ்டர் ஒன்ன கவனிங்க, உங்களோட மைண்ட் செட் வந்து இஷ்டத்துக்கு பேசுறத உங்களுக்கு செட் ஆகிருக்கு. ஒரு நாளும் வசனத்தை விட்டு விலகி பேசக்கூடாது. இதுல நீங்க உங்களை டெடிகேட் பண்ணணும். நான் என்ன டெடிகேட் பண்ணியிருக்கேன், வசனத்தை விட்டு இஷ்டத்துக்கு நான் பேச மாட்டேன். பேசுனா நமக்கு தண்டனை கிடைக்கும், தெரியுமா உங்களுக்கு? நீங்க சும்மா இஷ்டத்துக்கு நீங்க வசனத்தை பயன்படுத்தாதீங்க. இதோட கூட்டவோ குறைக்கவோ கூடாது வேதவசனம். கரெக்ட். வாசிக்கலாம். யாக்கோப்பு 3வது அதிகாரம் 1வது வசனம். யாக்கோப்பு 3:1. அவங்க நேரம் போகுது. என் சகோதரரே, அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து சகோதரரே, ஒரு ஆள் வாசித்தா ஒரு ஆள் விட்டு கொடுத்துருங்க. பாருங்க, குழப்பம் ஆயிட்டது. ஒரு ஆள் வாசிங்க. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியுமா போதகர் வேலை நீங்க நினைக்கிறீங்களா நான் எப்படிப்பட்ட வேலைன்னு? ஹலோ, தெரியுதா உங்களுக்கு? ரெவரண்ட், பிஷப், டாக்டர், மேற்றாணியார், அந்த ராணியார், இந்த ராணியார் வச்சுக்கிட்டு நீ ஊர்ல சுத்தலாம் ஐயா, ஆனா பரலோகத்துல எட்டி பார்க்க முடியாது. ஊர் உன்னை போட்டலாம், உன்னை வேதபாரகன்னு போட்டலாம், உன்னை பரிசேயன் போட்டலாம், உன்னை பிரதான சீப் பிரிஸ்டன் உன்னை போட்டலாம். அவர் சொன்னாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, குருடர்களே, மாயக்காரரே, தேவனுடைய பார்வையில் இந்த கேஸ் எல்லாம் யாரு? மாயக்காரன், குருடன், குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன். அவ யாருக்கு சத்தியம் வெளிப்படும்? யாருக்கு ரியல் வேர்ட் ஆஃப் காட், உண்மையான வசனத்தை யாருக்கு அவர் வெளிப்படுத்துவார்? பாலகர்களுக்கு. பாலகர்ண்டா யாரு? கள்ளம் கபடம் இல்லாம, மேட்டுமை இல்லாம, பெருமை இல்லாம, திமிர் இல்லாம, தாழ்மை உள்ளவர். தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வெளிப்பாடு கிடைக்கும். நல்ல நீங்க இவ்வளவு பேர் போறாங்க, அங்க தெரியாம கிறிஸ்தவம் அல்லோலப்பட்டு எழுப்புதல்னு சொல்லி ஏமாந்து கொண்டிருக்க ஐயா. சத்தத்துல எழுப்புதல் வராது, சத்தியத்துல தான் எழுப்புதல் வரும். ஓகே, நீங்கள் இணைந்திருப்பது டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஊடாக, கடவுளுடைய ஊடகம் என்னும் தலைப்பிலே இந்த வேதபாடம் நடைபெறுகிறது. திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் அடியேனுடைய இந்த வேதபாடம் நடக்கிறது. கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை கலந்து கொள்ள செய்யுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை, சனி, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு ஜீசஸ் தி வே மினிஸ்ட்ரி ஊடாக தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய ராஜ்யம் என்னும் தலைப்பில் பைபிள் ஸ்டடி நடக்கிறது. அதை தொடர்ந்து திங்கள் மாலை 8 மணிக்கு, வியாழன் மாலை 8 மணிக்கு ஜீசஸ் தி வே மினிஸ்ட்ரி ஊடாக கிருபையின் தலைப்பில் வேதத்தை ஆராய்ந்து வருகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.